Okay. So first of all, welcome you to South India, sir. With our we got our हमारे साथ हमारा एमराल्ड कामराज सर भी जुड़ा हुआ है और अभी लोग जुड़ रहे हैं यहाँ पे. So welcome you to தமிழ்நாடு பிளாட்ஃபார்ம். எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஷிரோடா சாரோட ப்ரோக்ராம். டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஆனா நம்ம கம்பெனிக்கு மட்டும் ஆர்சிபில மட்டும் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா we got specialty products like Haddu Sanjeevani. Haddu Sanjeevani மாதிரி இருக்கிற பொருள் வந்து எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனியும் இல்லை. நம்ம கையில மட்டும் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி தான். நமக்கு தெரியும் ஆர்சிஎம் பிசினஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. நம்ம கையில இருக்கிற கீசோனோட நம்ம பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸ் இருக்கிற நம்ம இது சானிட்டரி பேட்ஸ் நம்ம கையில மட்டும் தான் இருக்காங்க. தட் இஸ் அவர் ஸ்பெஷாலிட்டி. நம்ம கையில இருக்கிற இது பெயிண்ட் நம்ம துளசி பெயிண்ட் வந்து அது நமக்கு மட்டும் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. உப்பு வைக்கிற டைரக்ட் செல்லிங் கம்பெனி எதுன்னு கேட்டா அது நம்ம ஆர்சிஎம்ல மட்டும் தான் இருக்காங்க. வேற டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் எல்லாம் வந்து உப்பு இருக்காது. ஸோ இதே மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம நியூட்ரிஷன் ரேஞ்ச் நம்ம நியூட்ரிஷார்ஜ் பார்த்தா கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல பேர் இருக்கிற ஒரே நியூட்ரிஷன் ரேஞ்ச் வந்து நம்ம கையில மட்டும் தான் இருக்காங்க. ஸோ ஆல் தி ஸ்பெஷாலிட்டிஸ் ஆர் வித் அஸ் நம்ம கையில இருக்கு. அதே மாதிரி நம்ம கையில மட்டும் இருக்கிற ഏറ്റവും பெரிய புண்ணியம் சொல்லலாம் அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி தான் நம்ம கையில ஹரிதி சஞ்சீவி ரேஞ்ச். லாஸ்ட் மந்த் நம்ம கிரண் ராவுத் சாரு அதே மாதிரி கிரண் ராவுத் சாரும் நம்ம முரளிதரன் சாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல நம்ம மதுரையிலும் சென்னையில எல்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணாங்க. அந்த எல்லா ப்ரோக்ராம்ஸும் வந்து பெரிய சக்சஸ். நிறைய ஆளுங்களுக்கு வந்து எதுக்கு வந்து நம்ம ஹரிதி சஞ்சீவி ரேஞ்சு நம்ம யூஸ் பண்ணணும், எந்த இந்த பொருள் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கரெக்டா நமக்கு சொல்லி தந்திருக்காங்க இரண்டாவது சார். ஸோ இந்த மாதம் ஃப்ரம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாதத்துல வந்து ஒரு சூப்பரான டார்கெட் நம்ம கம்பெனி நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதோட விளக்கம் சொல்லி தரதுக்காக நம்ம கூட ஹரிதி சஞ்சீவியோட எம்டி அவர் சூப்பர் ட்ரெயினர் ஷிரோடே சாரு டைரக்ட்லி நம்ம தமிழ்நாடு வந்திருக்காங்க. நேற்றுக்கு நைட்டு கேரளா சேம் ப்ரோக்ராம் இருந்தாங்க. நிறைய ஆளுங்க அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணாங்க. ஸோ இந்த தமிழ்நாடு நான் வந்து நிறைய ஆளுங்க இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி சரியா தெரிஞ்ச ஆளுங்க இது பண்ணாம இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் ஏன்னா அது ஆளுங்க நிறைய சொன்ன விஷயம். நம்ம நியூட்ரி சார்ஜ் அதே மாதிரி கீசோடு எல்லாம் நிறைய நம்ம டார்கெட்ஸ் நமக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறீங்க. நம்ம ஹரிதி சஞ்சீவி வந்து இது வரைக்கும் ஒரு டார்கெட் ஒண்ணுமே கொடுக்கலையே நிறைய ஆளுங்க கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டார்கெட் கொடுக்கறதுக்கு நம்ம ஷிரோடே சார் வந்து டைரக்ட்லி தமிழ்நாடு பிளாட்ஃபார்ம் வந்திருக்காங்க. ஸோ இனியும் டைம் இருக்கு. ஜஸ்ட் வந்து எல்லா ஆளுங்களையும் கால் பண்ணுங்க, இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. அண்ட் ஃபார் த டிரான்ஸ்லேஷன் நமக்கு வந்து நம்ம எல்லாருடைய பிலோடட் டிரான்ஸ்லேட்டர் டெஃபினெட்லி நமக்கு ட்ரெயினர் கூட சொல்லலாம். நம்ம ராஜு சார் நம்ம கூட வந்திருக்காங்க. ஸோ வித்தவுட் டிலே with permission of Kamaraj sir, let me invite Shiroda sir to our Tamil Nadu platform along with the translation. For translation, let me invite Raj sir. Welcome Shiroda sir. Welcome to Tamil Nadu platform. बहुत बहुत धन्यवाद सर. बहुत दिनों के बाद आप सब लोगों को देख रहा हूँ, बड़ा मजा आ रहा है. और तमिलनाडु भी अभी जाग गया है. बहुत अच्छा कार्य तमिलनाडु में स्टार्ट हो चुका है हरित संजीवनी का, और बहुत सही समय है आपके साथ चर्चा करने की, बात करने का, क्योंकि सर अभी रबी का सीजन लगभग स्टार्ट हो चुका है. कई जगह पे 1 मंथ हो गया है, कई जगह पे अभी स्टार्ट हो रहा है. तो ये एग्रीकल्चर के लिए बहुत अच्छा समय है, टाइम है. तो आप इसको अच्छी तरह से कैच कर सकते हो और बहुत बड़े पैमाने पे अपना बिजनेस वॉल्यूम को बढ़ा सकते हो. तो आइए, और तमिलनाडु ये ऐसा एग्रीकल्चर स्टेट है जो बनाना इंडिया का हाईएस्ट ग्रोइंग एरिया बनाना का तमिलनाडु में है. तमिलनाडु पैडी का एरिया है, कोकोनट है, कई सारे की बहुत पावरफुल एग्रीकल्चर तमिलनाडु में होता है. तो इसका फायदा हमें मिलेगा. मैं बहुत ज्यादा वक्त नहीं, क्योंकि मैं मात्र 20 मिनट के लिए आपके बीच में आया हूं, तो मैं तुरंत स्क्रीन शेयर के माध्यम से आपके सामने आना चाहता हूं. थोड़ा सा जो ट्रांसलेशन कौन कर रहा है सर? मैंने करेंगे. राजू कर. यस राजू जी, थोड़ा ब्रीफ करिए ना. यस सर थैंक्स सर. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து ஹரித சஞ்சீவினி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு அற்புதமான தருணம் தான் இப்ப நான் வந்து தமிழ்நாட்டில் இந்த ஒரு பிரசன்டேஷன் நான் கொடுக்க போறேன். காரணம் என்னன்னா, இந்த மாதம் இந்த ஜனவரி மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்முடைய விவசாயம் பண்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம சரியான முறையில விவசாயிகிட்ட போனோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விவசாய வியாபாரத்தை நம்மளால ஹரித சஞ்சீவினி மூலம் உருவாக்க முடியும். சோ அதற்கு சில விஷயங்கள் நான் இன்னைக்கு எடுத்து முன்னெடுத்து போறேன். ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும்
நெல் விவசாயமா இருக்கட்டும், தென்னை மர விவசாயம் இருக்கட்டும், பலவிதமான பயிர்களுக்கு ஒரு அற்புதமான களமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக தமிழ்நாடு இருக்கிறது. விவசாயத்துல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்னு சொன்னா அது தமிழ்நாடு. சோ அந்த தமிழ்நாடுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களை நான் இன்னைக்கு ஒரு ஸ்லைடு மூலமா உங்களுக்கு தொடர்ந்து விளக்க போறேன். எனக்கு மிக குறுகிய டைம் தான் இருக்குது. சோ அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை இன்னைக்கு இந்த ஸ்லைடு மூலமா புரிய வைக்கிறேன். எஸ் சார். बहुत बहुत धन्यवाद सर। सर आइए थोड़ा सा आगे निकलते हैं हम लोग। देखिए अभी रबी का सीजन, एग्रीकल्चर में 2 सीजन होते हैं जो एग्रीकल्चर जानते हैं उनको सबको पता है, एक खरीफ का सीजन और दूसरा रबी का सीजन। खरीफ सीजन के अलग क्रॉप्स होते हैं, रबी सीजन के थोड़े बहुत अलग होते हैं, बहुत ज्यादा डिफरेंस नहीं है। और एक क्रॉप होता है ऑल सीजन क्रॉप, सभी सीजन में आने वाले क्रॉप्स का मतलब है वो है वेजिटेबल्स, ऑल टाइप्स ऑफ वेजिटेबल्स। तो ये देखो हर राज्य के हिसाब से अलग अलग होते हैं, आपके हिसाब से अलग होंगे, महाराष्ट्र के हिसाब से अलग होंगे, मगर पूरे भारत देश में होते हैं। उसके बाद फ्रूट क्रॉप, ये बहुत बड़ी लगभग इंडिया की जो एग्रीकल्चर इंडस्ट्री है, टोटल जो एग्रीकल्चर इंडस्ट्री उसमें 14% में फ्रूट क्रॉप है, 16% में वेजिटेबल्स है। यानी कि इंडिया की जो टोटल एग्रीकल्चर लैंड है उसमें से 14% फ्रूट क्रॉप आता है, और जो कैश क्रॉप है फार्मर्स को बहुत अच्छे पैसे मिलते हैं, इसकी कमाई अच्छी होती है। तो इसमें जो मेन क्रॉप है वो है पोमोग्रेनेट, बनाना, मैंगो, ऑरेंज, उसके बाद मौसम्बी, लेमन, एप्पल, कस्टर्ड एप्पल, पपाया, ग्रेप्स, अरेका नट, कार्डमम, ब्लैक पेपर, कोकोनट, ये जो मेन फसलें है इसका बहुत बड़े पैमाने पे उत्पादन भी होता है भारत देश में, और इसके पैसे भी किसानों को अच्छे मिलते हैं। तो ये लगभग रबी के सीजन में मैंगो, पोमग्रेनेट, बनाना, ऑरेंज, मौसम्बी, ये इस सीजन के क्रॉप है। तो अभी इसमें भी अपना कार्य शुरू हुआ है। अब देखिए इसके ये 2 सीजन, ऑल सीजन खरीफ सीजन, रबी सीजन, ऑल सीजन क्रॉप, उसके बाद फ्रूट क्रॉप, उसके बाद शुगर केन। तो ये सारा जो क्रॉप पैटर्न है उसके लिए हमारे पास 10 प्रोडक्ट है। आरसीएम सिस्टम के हरित संजीवनी की जो एग्रीकल्चर श्रृंखला है उसमें 10 प्रोडक्ट है। हरित संजीवनी, श्योर शुगर, फ्रूट स्पेशल, सॉइल स्पेशल, स्प्रेमैक्स, मिलाप, डिफेंड, रैपिड, ये 8 प्रोडक्ट, और 2 प्रोडक्ट गार्डन गोल्ड और गार्डन हेल्थ किट, ये गमलों के लिए काम करते हैं। घर में जो हम होम गार्डन, किचन गार्डन बनाते हैं उसके लिए काम करते हैं। तो साथियों हम सिर्फ प्रोडक्ट बेचते हैं क्या? नहीं, हमारा सिर्फ प्रोडक्ट बेचना काम नहीं है। आरसीएम सिस्टम ये विचारों का मिशन है। आरसीएम सिस्टम सिर्फ पैसे कमाने की सिस्टम नहीं है, ये समाज को एक विचार देता है, एक विचारों की धारा निर्माण करता है। तो ऐसा ही आरसीएम सिस्टम है साथियों। थोड़ा आगे निकलने से पहले थोड़ा सर ये तो ब्रीफ कर दीजिए। அதாவது நம்முடைய விளைச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பருவம், பயிரிடக்கூடிய பருவங்களை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வருட காலத்துல வந்து அதை வந்து ராபி சீசன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரீப் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பா சொல்றாங்க. இதுல இந்த காலத்துல, அதாவது முதல்ல இப்ப நம்ம கூட இந்த ஜனவரி மாதத்துல வரக்கூடிய இந்த சீசன்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து ராபி சீசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராபி சீசன் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பயிர்கள் வந்து எல்லா டைப் ஆஃப் பயிர்கள், அதாவது வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி எல்லா விதமான பருவகால பயிர்களையும் நம்ம வந்து பயிரிட முடியும். அதுல முக்கியமா இந்த ராபி சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் கிராப் வந்து ரொம்ப அதிக அளவுல நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். ஏன்னா அது மொத்தத்துல வந்து கிட்டத்தட்ட 16% வந்து ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு வியாபாரத்துல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு சீசனாக இருக்கக்கூடிய ஒரு விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு பயிர்களாக இருக்கிறது. அது எதுனா ஃப்ரூட், அதாவது பழங்கள். இந்த பழங்கள்ல முக்கியமா எதெல்லாம் வந்து அதிகமாக நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த அக்ரிகல்ச்சர் கிராப்ல வந்து இதெல்லாமே வந்து கேஷ் கிராப்னு நம்ம சொல்ல முடியும். அதுல போமிகிரானேட், மேங்கோ, ஆரஞ்சு, சாத்துக்குடி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்பிள், அதுக்கப்புறம் கஸ்டர்ட் ஆப்பிள்னு சொல்லக்கூடிய சீதாப்பழம். சோ இந்த மாதிரி பல விதமான, அப்புறம் வந்து ஏலக்காய், சோ இந்த மாதிரி, அப்புறம் தென்னை, இந்த மாதிரி பல விதமான விளைச்சல் தரக்கூடிய அந்த பயிர்களை நம்ம வந்து பயிரிட முடியும். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா
எல்லா காலத்திலயும், அதாவது இப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த ராபி சீசன்ல ஒரு விதமான பயிர்கள் நம்ம போடலாம், இந்த கரீப் சீசன்ல ஒரு விதமான பயிர்களை போடலாம். ஆனா எல்லா காலத்திலயும் பயிரிடக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது அது ஃப்ரூட் கிராப்பும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுகர் கேன், கரும்புக்கான பயிர்களை வந்து எந்த டைம்லயும் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு பயிராக பார்க்க முடியும். அப்போ இதுக்கு எல்லாமே சேர்த்து நம்முடைய ஹரித சஞ்சீவனை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வகையான பொருட்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 வகையான பொருட்கள். அதுல முக்கியமா பார்த்தோம்னா நம்முடைய ஹரித சஞ்சீவினி, அதுக்கப்புறம் நம்முடைய ஃப்ரூட் ஸ்பெஷல், அதுக்கப்புறம் நம்முடைய சாயில் ஸ்பெஷல், அதுக்கப்புறம் நம்முடைய ஸ்ப்ரே மேக்ஸ், அதுக்கப்புறம் நம்முடைய ரேபிட். சோ இந்த மாதிரி தரமான இருக்கு. அப்புறம் மீலாப்பு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு. இது இல்லாம வீட்டு மாடி தோட்டம் இந்த மாதிரி உபயோகங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய பயிர்களான கார்டன் கோல்டு, அதுக்கப்புறம் ஹெல்த் கிட் போன்ற வகைகளை நம்முடைய இதுல வச்சிருக்கோம். சோ அப்ப இதையெல்லாம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வாங்க போறது மட்டும் கிடையாது, வாங்கி அதாவது பொருளை வாங்க வைக்கிறது அல்ல நம்முடைய நோக்கம். ஏன்னா நம்முடைய ஹரித சஞ்சீவி பொருட்களை வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கான ஒரு பொருளாகத்தான் நம்ம வந்து இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறோம். சோ இது வந்து பணம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம பண்றது கிடையாது. அதையும் தாண்டி இதை ஒரு சேவையாக, ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை, மாற்றத்தை உருவாக்குவதற்கான பொருளாக நாம இதை வந்து உபயோகிக்க வேண்டும் என்பதுதான் நாம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். साथियों देखो, मैंने जैसे कहा आपको कि आरसीएम एक विचारों का मिशन है। तो ये छोटा सा ये का ट्रायंगल देखिए, देखिए इसमें दिया हुआ है सॉइल हेल्थ, पहले क्या दिया, सॉइल हेल्थ, फिर प्लांट हेल्थ, उसके बाद ह्यूमन हेल्थ। तो आपके मन में विचार आएगा कि सर ये ह्यूमन हेल्थ का क्या संबंध है? बिल्कुल संबंध है सर, ये रिलेटेड है, एक दूसरे से रिलेटेड है। अगर आपके मिट्टी का, जहां पर आप फसल लेते हो, जहां पर क्रॉप्स लेते हो, वहां का स्वास्थ्य अगर ठीक है, मिट्टी का स्वास्थ्य अगर ठीक रहेगा, सॉइल का हेल्थ ठीक रहेगा, तो पौधों का, प्लांट का हेल्थ ठीक रहेगा, और प्लांट का हेल्थ ठीक रहेगा तो ही ह्यूमन हेल्थ ठीक रहेगा। क्योंकि हमारे शरीर को जो मिनरल्स चाहिए, विटामिन चाहिए, वो कहाँ से मिलते हैं हमें? हमारे भोजन से मिलते हैं। हम जो फूड खाते हैं उससे मिलते हैं। अगर उसमें ही वो विटामिन और मिनरल्स नहीं रहेंगे तो हमें कहाँ से मिलेंगे? जो पहले हम लोग जो खाना खाते थे, जो 40 साल 50 साल पहले, तो उन लोगों को देसी खाना मिलता था, ऑर्गेनिक खाना मिलता था। आप मुझे बताइए, आज हमें हाइब्रिड खाना खा रहे हैं, केमिकल युक्त, पॉइजन युक्त हम खाना खा रहे हैं। उसकी वजह से हमारे शरीर में विटामिन डी की कमी, डिफिशिएंट हो गए, कैल्शियम डिफिशिएंट है, विटामिन B12 डिफिशिएंट है, कई सारे विटामिन डिफिशिएंट होते हैं, और इस वजह से हमें फूड सप्लीमेंट खाने पड़ते हैं। आप मुझे बताइए, 100 ईयर पहले कौन सी कंपनी फूड सप्लीमेंट बनाती थी? 200 ईयर पहले कौन सी कंपनी फूड सप्लीमेंट बनाती थी? आप मुझे बताइए। तमिलनाडु में रामेश्वरम करके बहुत बड़ा, आप सबको पता है, इतना बड़ा मंदिर है वहां पर, 21 एकड़ में मंदिर है। वो मंदिर लगभग 3-4-5 हजार साल पहले बनाया हुआ है। आप मुझे बताइए, वो लोग ज्यादा बुद्धिमान थे क्या आज के लोग बुद्धिमान है? आज वैसी प्रतिकृति हो नहीं सकती। तो उन लोगों ने कौन सा फूड सप्लीमेंट खाया था, मुझे बताइए? क्योंकि वो लोग ऑर्गेनिक देसी खाना खाते थे। मेरे भाइयों, उनका फूड अच्छा था। वैसे हमारा फूड अगर हम फिर से अच्छा कर ले तो हम भी वैसे बन सकते हैं। तो साथियों, इसलिए प्लांट हेल्थ, पौधों का हेल्थ अगर सुधारना है तो सॉइल का हेल्थ, मिट्टी का हेल्थ सुधारना पड़ेगा, तो आदमियों का हेल्थ सुधर सकता है। आइए हम लोग किसानों के पास जाते हैं, और किसानों के पास हरित संजीवनी जब समझाते हैं, साथियों हरित संजीवनी बेचना सबसे आसान है, सबसे आसान है। जिसके समझ में आ गया हरित संजीवनी आसान है, वो आगे निकल गया। साथियों देखिए, 3 चीजों के ऊपर बात करनी है, सिर्फ ओनली 3 टॉपिक के बात करनी है, ज्यादा टॉपिक पे बात करना नहीं है। किसी भी फार्मर को बोलिए, सर आप आपके सॉइल हेल्थ को सुधारना चाहते हो क्या? आपकी मिट्टी के हेल्थ को सुधारना चाहते हो क्या? अगर आप मिट्टी का हेल्थ सुधारोगे तो ही आपके प्लांट का हेल्थ ठीक रहेगा। प्लांट का हेल्थ ठीक रखना है तो 3 चीजों के ऊपर काम करना पड़ता है। 3 टाइप्स ऑफ डिफरेंट ट्रीटमेंट। कौन सी ट्रीटमेंट है? सबसे पहले न्यूट्रिएंट मैनेजमेंट, डिसीज मैनेजमेंट और पेस्ट मैनेजमेंट। ये अगर 3 चीजें प्लांट के ऊपर हो जाए तो प्लांट का हेल्थ नंबर 1 रहेगा। और उसके बाद हम जो पानी इस्तेमाल करते हैं, ये पानी वाटर स्प्रेइंग के लिए, इसका हेल्थ कैसा है? अब आपके मन में विचार आएगा पानी का हेल्थ क्या है? तो पानी के हेल्थ
का मतलब है पानी का TDS कितना है, पानी का pH कितना है। तो इसके ऊपर बहुत निर्भर है हमारी फसल। तो साथियों इस 3 चीजों के ऊपर आपको ध्यान देना है, 3 चीजों के ऊपर बात करनी है और इतना ही कहना है। अगर आप आपके सॉइल का हेल्थ ठीक करना चाहते हो तो हमारे पास 2 प्रोडक्ट है, हरित संजीवनी स्टेज नंबर 1 और सॉइल हेल्थ स्पेशल। ये किसके लिए काम करते हैं? सॉइल हेल्थ, मिट्टी का स्वास्थ्य ठीक करने के लिए। प्लांट हेल्थ के लिए कौन से प्रोडक्ट है? हरित संजीवनी स्टेज नंबर 2, 3, 4, फ्रूट स्पेशल। ये 2 न्यूट्रिएंट मैनेजमेंट में काम करते हैं। डिसीज मैनेजमेंट, फसल के ऊपर आने वाली डिसीज, फंगल डिसीज, बैक्टीरियल डिसीज, वायरल डिसीज। सबसे ज्यादा आने वाले डिसीज फंगल डिसीज। फंगल डिसीज के लिए अपने पास प्रोडक्ट है डिफेंड। फाइटोप्थोरा की वजह से जो फंगल आते हैं, लेट ब्लाइट, डाउनी मिल्ड्यू, इसके लिए डिफेंड इस्तेमाल करना है। डिफेंड ये फंगिस्टैटिक है, फंगिसाइड नहीं। फंगिसाइड का मतलब फफूंद नाशक, फंगिस्टैटिक का मतलब फफूंद रोधक। तो हमारा प्रोडक्ट फफूंद रोधक है, फफूंद को आने से रोकता है, फंगस को बढ़ने से रोकता है, यानी कि बड़ी बीमारी होने से रोकता है। और उसके बाद पेस्ट मैनेजमेंट, फसल पर आने वाले सबसे बड़े पेस्ट कौन से हैं? सकिंग पेस्ट। पत्तों के ऊपर बैठ के पत्तों का जूस पी लेते हैं, उसकी वजह से पत्ते टेढ़े मेढ़े हो जाते हैं। उसके लिए रैपिड 1 लीटर पानी में 2 ml 2 ml रैपिड लेना है और इसका छिड़काव करना है। और डिफेंड 2 ग्राम, रैपिड 2 ml एक साथ मिला के छिड़काव कर सकते हो। यानी कि देखो कैसे बाइफरकेट करके दिया मैंने आपको। सॉइल के लिए स्टेज नंबर 1 सॉइल हेल्थ, प्लांट के लिए स्टेज नंबर 2, 3, 4 फ्रूट स्पेशल, डिसीज मैनेजमेंट के लिए डिफेंड, पेस्ट मैनेजमेंट के लिए रैपिड, और वाटर मैनेजमेंट के लिए, वाटर हेल्थ के लिए स्प्रे मैक्स और मिलाप। सबसे पहले मिलाप, क्योंकि मिलाप क्या करता है? पानी को ऑप्टिमाइज बनाता है। पीएच छिड़काव, स्प्रे करने लायक छिड़काव को बनाता है, उसके पीएच को बनाता है। और उसकी वजह से मिलाप को क्या कहते हैं? मिलाप ये वाटर कंडीशनर और पीएच करेक्टर है। वाटर कंडीशनर और पीएच करेक्टर, पीएच के बढ़ते हुए पीएच को ऑप्टिमाइज बनाता है, नियंत्रित करता है, छिड़काव करने लायक बनाता है। तो ऐसे ये अपने प्रोडक्ट है साथियों। बस इस धरती पर अगर आप हरित संजीवनी की जानकारी दोगे तो मैं गारंटी देता हूं आपको 10 में से 8 लोग आपका हरित संजीवनी का प्रोडक्ट लेंगे। ये बहुत सिंपल तरीका है हरित संजीवनी समझाने का। साथियों आइए थोड़ा ब्रीफ कर दे। मैं राजीव जी को रिक्वेस्ट करता हूं, सर प्लीज ब्रीफ। यस सर, थैंक्स यस सर। சோ இப்ப நம்முடைய ஹரித சஞ்சீவனி பொருட்களை வந்து இப்ப வந்து ஒரு விவசாயத்தை வந்து ஒரு ஒரு அது எப்படி ஒரு முக்கோண வடிவத்துல நம்மளால பார்க்க முடியும். எப்படி ஒரு விவசாயம் மனிதனுக்கு வந்து உதவி பண்றது, அதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த ட்ரையாங்கிள பாத்தீங்கன்னா சாயில் ஹெல்த், அதாவது நம்முடைய மண் வளம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளான்ட் ஹெல்த், அதாவது செடிகளுடைய ஆரோக்கியம், மூன்றாவது ஹியூமன்கள். அப்ப எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு, ஆனா மனிதனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஆனா எந்த ஒரு இடத்துல ஒரு சாயிலோட ஹெல்த், அதாவது ஒரு மண்ணின் வளம் ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த மண்ணில் ஆரோக்கியமான செடிகள் வளரும். அப்போ அந்த ஆரோக்கியமான செடிகள் இருந்து ஆரோக்கியமான காய்கனிகள் நமக்கு கிடைக்கும். அந்த ஆரோக்கியமான காய்கறில இருந்து ஒரு மனிதனுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த பொருட்கள் கிடைக்கும். அந்த காய்கறிகளையும் பழங்களையும் உண்ணக்கூடிய மனிதன் திடகாத்திரமாக இருப்பான். சோ இதுதான் ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றோம். சோ மண்ணுக்கும் அதாவது வளத்திற்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கை முறையில நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடு, அந்த நோய் இந்த நோய்னு சொல்ல முடியாத நோய்கள், வாயில வர முடியாத பல நோய்கள் நமக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு நேரடி தொடர்பு மண்ணில் இருந்து தான் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு மண்ணுல போடக்கூடிய கெமிக்கல் உரங்கள் மூலமாக, பூச்சி மருந்துகள் ஒரு செடிக்கு அடிப்பதன் மூலமாக அதுல இருந்து வரக்கூடிய அந்த ரசாயனங்கள் நம்ம உடம்புல போயிட்டு இன்னைக்கு நமக்கு பெரிய பாதிப்பு. அதனாலதான் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற உணவு வகைகளை நம்முடைய உணவுல ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா ஒரு 100 வருஷம் முன்னாடி இல்லைன்னா ஒரு 200 வருஷம் முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய மூதாதையர்கள் யாருமே இந்த சப்ளிமெண்ட்ஸ் எதுவுமே சாப்பிடல.
காரணம் என்னன்னா, அன்றைய காலத்துல ஆர்கானிக், அதாவது மண்ணின் வளம் வந்து அற்புதமாக இருந்தது. விளையக்கூடிய செடிகளுடைய ஆரோக்கியமான செடிகள் வந்து அற்புதமான பழங்களையும் காய்கறியும் கொடுப்பதனால மனிதன் அன்று உரத்துடன், அதாவது ஆரோக்கியமாக கட்டுறுதியோடு இருந்தனால்தான் அவர்களால் இந்த சப்ளிமெண்ட் இல்லாம வாழ முடிஞ்சது. அது உதாரணமா சொல்லலாம், நம்முடைய ராமேஸ்வரம் போன்ற தமிழகத்துல இருக்கிற ஒரு அற்புதமான நகரம் பாருங்க, 21 ஏக்கர்ல கட்டியிருக்கக்கூடிய அற்புதமான கோயில்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படி முடிஞ்சதுன்னா, அந்த காலத்துல மனிதர்கள் ஆரோக்கியமாகவும் திடகாத்திரமும் இருந்ததுனாலதான் இன்னைக்கு அவ்வளவு பெரிய கட்டுறுதியான ஒரு பெரிய பெரிய அமைப்புகளை உருவாக்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு முடியாததுக்கு காரணம் நம்மிடையே நம்முடைய மண்ணில் சத்து இல்ல. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அப்போ இந்த மண்ணுல சத்தை ஏற்படுத்த வேண்டும், அதே நேரம் வந்து செடிகளுக்கு ஆரோக்கியத்தை எடுத்து மனிதன் ஆரோக்கியம் வாழணும்னா நம்முடைய ஹரித சஞ்சீவி பொருட்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுவும் முக்கியமா விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ஒண்ணும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. ரொம்ப எளிதான ஒரு 3 காரணங்களை சொல்லி வந்து நம்ம வந்து விவசாயிகளுக்கு நம்முடைய ஹரித சஞ்சீவி பொருட்களை நம்மளால எளிதாக விலைக்கு சொல்ல முடியும். அதுல முக்கியமா விவசாயிக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவருடைய மண்ணுடைய ஆரோக்கியத்தை நம்ம புரிய வைக்கணும். அவருக்கு அந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும், எந்த அளவுக்கு அவருடைய மண்ணின் வளம் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுல விளையக்கூடிய அந்த பிளான்ட்டுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும், அதுதான் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட், டிசீஸ் மேனேஜ்மெண்ட், பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த விஷயங்களை நம்ம எடுத்து உரைக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், அந்த இடத்துல கூடிய நீரின் தன்மை, நீரின் ஆரோக்கியம், நீரின் வளம். அந்த நீர் அற்புதமான நீர், அதுல உப்பு தண்ணி ரொம்ப இருக்கக்கூடிய தண்ணியா நம்ம அவர்களுக்கு வந்து அந்த விஷயத்துல வந்து ஒரு அறிவை ஏற்படுத்த வேணும். அதுக்கு நம்முடைய ஹரித சஞ்சீவி பொருட்கள் எப்படி பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சாய் ஹெல்த் எடுக்கும்போது நம்முடைய ஹரித சஞ்சீவி பேக் 1 எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்முடைய சாய் ஹெல்த் எடுக்கலாம். இது என்ன பண்ணும்னா, நம்முடைய மண்ணின் வளத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருப்பதனால மண்ணின் வளத்தை அதன் மூலமாக மேம்படுத்தி கொடுக்க முடியும். ரெண்டாவது பிளான்ட் ஹெல்த்ல பாத்தீங்கன்னா முக்கியமா நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு செடிக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் ஏற்படுத்தி கொடுக்குறது எதன் மூலம் பாத்தீங்கன்னா நம்முடைய ஹரித சஞ்சீவனி 2, 3, 4 பேக்கெட் மூலமாக நம்ம வந்து புரிய வைக்கலாம். ரெண்டாவது ஃப்ரூட் ஸ்பெஷல் மூலமாகவும் அந்த பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம்னா டிசீஸ் மேனேஜ்மெண்ட். இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா டிசீஸ் மேனேஜ்மெண்ட், ஒரு செடிக்கு வந்து நோய் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விதமான நோய்கள் வரும். ஒண்ணு ஃபங்கல் டிசீஸ் வரும், ரெண்டாவது பாக்டீரியல் தொற்று மூலமாக வரும், மூன்றாவது வைரல் தொற்றாக இருக்கலாம். இந்த 3ல முக்கியமா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனை எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபங்கல் டிசீஸ். அப்படிதான். சோ நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நம்மள்ட்ட ரொம்ப அற்புதமான இருக்கக்கூடியது எதுனா டிபெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட். இதை நாம சரியான நேரத்துல அதுக்கு நம்ம வந்து மிக்ஸ் செய்து கொடுக்கும் போது அந்த செடியோடைய ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். இது வந்து பங்கி சைடு கிடையாது. பங்கி சைடுனா என்னன்னா விஷம். எந்த ஒரு பொருள் கூட சைடு அப்படிங்கிற பேர் வருகிறதோ அது விஷத்தன்மை உடையது. ஆனா நம்மளது வந்து பங்கி சைடு கிடையாது. நம்ம வந்து அதை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருளாக இருப்பதனால இது வந்து நம்முடைய செடிக்கு ஆரோக்கியத்தை, அதாவது அந்த டிசீஸ் வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு காரணியாக அமைமே தவிர எக்காரணம் கொண்டும் அதை கொல்லக்கூடிய ஒரு விஷமாக இது அமையாது. அதனாலதான் நம்முடைய பொருள் வந்து டிபெண்ட் வந்து அற்புதமான சொல்றோம். அடுத்தது பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிற பார்க்கும்பொழுது செடிகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையே இந்த சாறு உறிஞ்சு பூச்சி தான். இந்த சாறு உறிஞ்சு பூச்சி தான் அது மொத்தமாக அந்த செடியுடைய மொத்த வளத்தையும் அது ஈர்த்து கொள்ளுது, அதுல சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சு எடுக்கு. அப்ப இந்த சாறு உறிஞ்சு பூச்சை வந்து தடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ரேபிட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது நமக்கு வந்து அந்த ஆரோக்கியம் வந்து செடிக்கு நம்ம உருவாக்கி கொடுக்க முடியும். சோ அதுக்கு வந்து பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் 1 லிட்டர் தண்ணியில வந்து நம்முடைய ரேபிட் வந்து 2 ml நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியோ இல்ல 1.5 ml மிக்ஸ் பண்ணியோ அந்த செடிக்கு தெளிப்பதன் மூலமாக அந்த பூச்சிகளை முடக்கி போடுவதற்கான ஒரு வாய்ப்பை நாம உருவாக்கி முடியும். மூன்றாவதா பார்க்கணும் அப்படின்னா வாட்டர் ஹெல்த். தண்ணி தான் மிக மிக முக்கியம். அப்ப தண்ணியுடைய வளம் ஆரோக்கியமா, தண்ணியுடைய தன்மை ஆரோக்கியமாக இருந்ததுன்னா அந்த செடி வந்து ஆரோக்கியமான சூழ்நிலையில வளர்றதுக்கு அந்த தண்ணி உதவும். அப்ப தண்ணியில எது முக்கியமா பார்க்கணும்னா தன்னுடைய pH லெவல். சோ அப்ப விவசாயிக்கு தெரிய வேண்டியது தன்னுடைய pH தன்மை, அமிலத்தன்மை அதிகமா இருக்கிறதா, காரத்தன்மை அதிகமா உடையதா அப்படின்னு பார்க்கும்போது அதை அனுகூலமாக அந்த செடிக்கு அனுகூலமான pH லெவல் இருக்கா அப்படிங்கிறத நாம புரிய வைக்கணும். அதுக்கு நம்முடைய மீலாப் வந்து பெரிய அளவுல உதவி பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணியுடைய pH லெவலை வந்து சரியான அளவுல வைத்துக் கொள்வதோடு மட்டும் இல்லாம வாட்டர் கண்டிஷனராக செயல்பட்டு அந்த செடிக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான தண்ணி கிடைப்பதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தும். சோ இந்த ஒரு 3 விஷயத்தை ஒரு 10 நிமிஷம் தெளிவாக ஒரு விவசாயி எடுத்து சொல்லும் போது நம்முடைய ஹரித சஞ்சீவி பொருளுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் உணர்த்தி ஹரித சஞ்சீவி பொருட்களை வந்து விவசாயிக்கு கொடுக்க முடியும். எஸ் சார். साथियों, ये बहुत कम समय में मैंने थोड़ी जानकारी देने का प्रयास किया है। अब आते हैं एक साउथ इंडिया के लिए बहुत शानदार ऑफर हम लोग लेके आए हैं।
ये जनवरी फरवरी मार्च 3 माह के लिए है। मात्र 75,000 बिजनेस वॉल्यूम हरित संजीवनी के प्रोडक्ट के माध्यम से आपको करना है 3 मंथ में, जनवरी फरवरी मार्च, कौन से भी मंथ में करिए, कोई प्रॉब्लम नहीं है। 75,000 अगर आप बिजनेस वॉल्यूम करते हो तो एट बेंगलोर में आपका 1 नाइट स्टे विथ फूड, ट्रेनिंग होगा, यानी कि फर्स्ट डे चेक इन होगा, लंच डिनर ट्रेनिंग, सेकेंड डे ब्रेकफास्ट और साइड सीन और लंच। तो ऐसा इसमें आपका सेलिब्रेशन होगा। अगर आप 1 लाख बिजनेस वॉल्यूम करते हो तो 1 सिंगल फ्री एंट्री प्लस गिफ्ट, 1.5 लाख बिजनेस वॉल्यूम करते हो तो कपल एंट्री, मिस्टर एंड मिसेस कपल एंट्री प्लस गिफ्ट। तो ये सारी सेल्फ आईडी पर करना है। अगर आप 50,000 करते हो तो 750 रुपए देने पड़ेंगे, 25,000 करते हैं तो 1,500 रुपीज आप पे करके उस प्रोग्राम में आ सकते हो, और फुल पे है 4,000 रुपीज। मगर फुल पे हम अलाउड करेंगे नहीं, क्योंकि ज्यादातर लोग ये करके ही आने चाहिए, टारगेट पूरा करके आने चाहिए। तो ये 3 महीने के लिए बहुत दिन के बाद साउथ इंडिया में आपको प्रमोशन दिया गया है, और आप सोचते होंगे कि ये हो सकता है, नहीं हो सकता है। साथियों, मैं एक छोटी सी झलक आपको दिखाना चाहता हूँ। इस बार रंजित जी तमिलनाडु में एक बहुत अच्छा रिकॉर्ड हुआ है। तो हमने 1 अप्रैल 2022 टू 31 दिसंबर 2022 9 मंथ का मैंने रिकॉर्ड निकाला है। साउथ इंडिया में टॉप फर्स्ट आने वाले हैं तमिलनाडु के एनी डिस्ट्रिक्ट से है मिस्टर अय्यप्पन का 9 मंथ का परचेस अमाउंट है ना, परचेस अमाउंट कितना है मालूम है आपको? 11,56,734 रुपीज। इतना सेल्फ आईडी पर उन्होंने परचेस किया है, 11,56,734 रुपीज, और साउथ इंडिया में टॉप आए हैं। इनको बहुत बहुत बधाई देता हूं, मैं इनका स्वागत करता हूं। और 16 को जो बेंगलोर में बेंगलोर में विजयोत्सव हो रहा है, उस विजयोत्सव प्रोग्राम में इनका सेलिब्रेशन होगा। तो अय्यप्पन जी अगर मुझे सुन रहे हैं तो प्लीज आपको बेंगलोर आना है। तो बेंगलोर आकर के हरित संजीवनी टीम से स्वयं इस बिजनेस कर रहे था, टीसी सर आ रहे हैं, तो उनके कर कमलों द्वारा, उनके हैंड से आपको सम्मानित किया जाएगा। बहुत बहुत बधाई हो। और इसके बाद तमिलनाडु से रंजीत जी, मैं ये चाहता हूं कि ज्यादा से ज्यादा रिकॉर्ड ब्रेक हो, और ये जो 3 महीने का हमने टारगेट दिया है, तो मैं तो ये चाहता हूं कि 50 लोग मिनिमम तमिलनाडु से आने चाहिए, और बिल्कुल मुझे विश्वास है 100% आएंगे। बहुत बहुत धन्यवाद। थोड़ा आगे निकलते हैं। नासिक में अभी जो भिलवाड़ा में एक आरसीएम कार्निवल हो रहा है, आप सभी को पता है। और साउथ इंडिया को 15 फरवरी 15, 16, 17 ऐसे 3 दिन साउथ इंडिया की टीम वहां रहेगी। तो बहुत सारे साउथ इंडिया के लोग वहां से नासिक आ रहे हैं। 19, 19, 20 2 दिन नासिक हरित संजीवनी का स्पेशल एडवांस ट्रेनिंग रखा गया है। उसके लिए 3,000 रुपीज फीस है। उसमें टोटल फ्री है, अकोमोडेशन, ब्रेकफास्ट, लंच, डिनर, ट्रेनिंग, फैक्ट्री विजिट, साइड सीन, सारी चीजें उसमें इंक्लूड की गई है। आपको सिर्फ यहाँ पर आना है। तो इसकी लिंक प्रोवाइड की गई है, आपको ग्रुप में भी ये लिंक मिली होगी, उसके ऊपर आप रजिस्ट्रेशन कर सकते हो। बिल्कुल इसका मौका आप ले सकते हो। कोशिश करने वालों की हार नहीं होती, लहरों से डर करना का पार नहीं। कोशिश कीजिए 100%। जब तक आप ट्राई नहीं करोगे सक्सेस नहीं होगी। 1 बार नहीं, 2 बार नहीं, 3 बार नहीं, 4 बार नहीं, 5 बार नहीं, 10 बार, 20 बार, 25 बार ट्राई करते जाइए। अगर आप हार गए, आप अगर पीछे मुड़ गए, तो आपको कोई आगे लेके जाने वाला नहीं मिलेगा। मेरे भाइयों, इस सृष्टि में, इस समाज में, इस धरती पर अगर सक्सेस होना है तो खुद को ही कार्य करना पड़ता है। दूसरा कोई आपको आकर के लिफ्ट नहीं देगा। एक मात्र आरसीएम सिस्टम है जो हर आदमी एक दूसरे को खींच रहा है। आइए मेरे साथ बढ़िए,
आगे बढ़िए, आगे बढ़िए, मैं आपके लिए काम करने के लिए तैयार हूं। तो ऐसी पूरी हरित संजीवनी की टीम आपके लिए तैयार है। आप तैयार हो जाइए चलने के लिए, तो हाथ देने के लिए हम तैयार है। आइए, भिलवाड़े की जो आरसीएम करने वाले, उसकी बहुत बहुत बधाई देता हूं मैं। साउथ इंडिया में जो 2 प्रोग्राम हो रहे हैं, 16 को बेंगलोर विजयोत्सव और 17 को एर्नाकुलम में, उसकी भी मैं बहुत बहुत बधाई देता हूं। वहां पर हरित संजीवनी के कई सारे लोगों का सेलिब्रेशन होने वाला है। हरित संजीवनी एक नए रूप में वहां बहुत बेहतरीन आपको एंटरटेन करने का प्रोग्राम तैयार किया है। तो प्लीज आइए और आपको सक्सेस मिले। इन्हीं सद्भावनाओं के साथ मैं मेरी वाणी को यही विराम देता हूं। धन्यवाद, थैंक यू। जय आरसीएम, जय हरित संजीवनी। தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ வந்து நேரம் சாருக்கு ரொம்ப குறைவா இருப்பதனால ஒரு அற்புதமான ஒரு ஆஃபர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வருகிற இந்த மாதம் முதல், அதாவது 2023 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த வேலைகள்ல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் தன்னுடைய செல்ஃப் ஐடியில ஹரித சஞ்சீவனி பொருட்களை செல்ஃப் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. பெங்களூர்ல வந்து 2 நாள் தங்கக்கூடிய, அங்க பாத்தீங்கன்னா பிரேக்பாஸ்ட், லஞ்ச், டின்னரோட சைட் சீயிங் வித் ட்ரைனிங்கோட ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜனவரி, பிப்ரவரி மாதம், மார்ச் மாதத்துக்கு இந்த 3 மாச டைம்ல, அது ஒரு மாதமாக இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு மாதத்துல மொத்தமாக சேர்த்து கூட செய்வர்களுக்கு வந்து 75,000 பிவி பண்றவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ என்ட்ரி கொடுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சைட் சீயிங்ல இருந்து லஞ்ச் டின்னர்ல இருந்து நமக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வித் ட்ரைனிங்கோட கொடுக்குறாங்க. 1 lakh பிவி அண்ட் அபோவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி பிளஸ் கிஃப்ட் கொடுக்குறாங்க. 1.5 lakh பிவி பண்ணீங்கன்னா கப்புள் என்ட்ரி பிளஸ் கிஃப்ட் உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. அது இல்லாம பாத்தீங்கன்னா 25,000 பிவி வந்தோம்னா 1,500 ரூபாவும், 50,000 பிவி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி பீஸாக 750 ரூபாய் வாங்குவாங்க. ஆனா இது எதுவும் இல்லாம வர்றீங்க அப்படின்னா ஃபுல் பேமெண்டாக 4,000 ரூபாய் வந்து நம்ம இந்த இதுல கொடுக்க வேண்டியிருக்கும். சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உபயோகிக்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த மாதம் ஏப்ரல் 2022 முதல் டிசம்பர் முடிய 2002 வரைக்கும் சவுத் இந்தியாலேயே முக்கியமாக தமிழ்நாட்டுல, அதுவும் தேனி மாவட்டத்துல மிஸ்டர் ஐயப்பன்கிற ஒரு அற்புதமான நம்முடைய டைரக்ட் செல்லர் வந்து, அதாவது அசோசியேட் பையர், அதாவது கிட்டத்தட்ட இந்த 9 மாத வேலையில 11,56,734 ரூபாய்க்கு ஹரித சஞ்சீவனி பொருட்கள் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. கண்டிப்பா அவரை நம்ம பாராட்டணும். சவுத் இந்தியாலே இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம், ஒரு முன்னெடுப்பை பண்ணியிருக்காரு. ஹரித சஞ்சீவனி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்காரு. சோ அப்படி அவரால் பண்ண முடியும்னா ஏன் தமிழ்நாட்டுல இந்த 3 மாத காலத்துல, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதத்துல நம்மளால பண்ண முடியாது? சோ கட்டாயம் நான் எதிர்பார்க்கிறேன், வருகின்ற இந்த 3 மாதங்கள்ல தமிழ்நாட்டுல இருந்து 50 முதல் 100க்கு மேற்பட்ட கட்டாயம் இதுல வந்து கலந்துப்பாங்க. அந்த ப்ரோக்ராம்ல வந்து மிகப்பெரிய செலிப்ரேஷன் உருவாக்கி கொடுக்க போறோம். எல்லாரும் அதுல கட்டாயம் கலந்துக்கணும். சோ ஐயப்பன் சாருக்கு இந்த பெங்களூர் ப்ரோக்ராம் சார்பாக முன்னாடி ஒரு மிகப்பெரிய பரிசு காத்து கொண்டிருக்கிறது. சோ அவருக்கு எல்லா விதமான எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். சோ அது இல்லாம நெக்ஸ்ட் சார், நம்முடைய பில்வாரால பாத்தீங்கன்னா வருகிற பிப்ரவரி 15, 16, 17 சவுத் இந்தியா ப்ரோக்ராம், முக்கியமாக சவுத் இந்தியாவுக்கு தனி ப்ரோக்ராமும் டைமண்ட் கிளப் செலிப்ரேஷன் நடக்கிறது. அது தாண்டி அதை முடிச்சுக்கிட்டு வரவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு 19ஆம் தேதி நம்முடைய நாசிக்ல வந்து ஹரித சஞ்சீவனி ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். அது என்னன்னா 3,000 ரூபாய் நீங்க கொடுத்தா போதும், உங்களுக்கு வந்து அகாமடேஷன் பிளஸ் வந்து லஞ்சு, டின்னர், பிரேக்பாஸ்ட், அதுக்கப்புறம் சைட் ஸ்டேயிங் ட்ரைனிங், அப்புறம் ஃபேக்டரி விசிட், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அட்வான்ஸ் கோர்ஸ் ஒன்று உங்களுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. சோ அதற்கான லிங்க் எல்லாமே நம்ம வந்து சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி இந்த பேமெண்ட் பண்ணி நீங்க எல்லாரும் கட்டாயம் இந்த ஹரித சஞ்சீவனில பண்ணி கலந்துக்கணும். காரணம் என்னன்னா, நம்முடைய ஹரித சஞ்சீவனி நம்முடைய ஆர்சிஎம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முயற்சி என்பதுதான் அவனுடைய தோல்வியில இருந்து அவனை வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு தோல்வி என்பது எப்போ வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர் முயற்சியின் மூலமாக 2வது முறை, 3வது முறை, 4வது முறை, 5வது முறை தொடர்ந்து முயற்சி செய்யும் போது மட்டும்தான் தோல்வி என்பது அந்த மனிதனை நெருங்காது அப்படின்னு சொல்லுவோம். சோ நாம் தொடர்ந்து போராடணும் அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ஹரித சஞ்சீவனி டீம் பெரிய வாய்ப்பை கொடுக்குது. உங்களுக்கு என்ன வேணாலும் செய்து தருவதற்கான ஹரித சஞ்சீவனி டீம் வந்து தயாராக இருக்கிறது. சோ தமிழ்நாட்டுல இருந்து நிறைய லீடர்ஸ் வந்து நீங்க இதுல வரணும், வந்து ஹரித சஞ்சீவனி ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணணும். உங்களுக்கான ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பெரிய ப்ரோக்ராம் வந்து அற்புதமான ப்ரோக்ராம நாங்க ரெடி பண்ணி தயாராகி கொண்டிருக்கிறோம். சோ எல்லாரும் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. தேங்க்யூ சார், தேங்க்யூ सो मच. बहुत बहुत धन्यवाद राजू जी, बहुत आपका आभार। आपने बहुत अच्छा ट्रांसलेशन किया और जोशपूर्ण ट्रांसलेशन किया। बहुत बहुत धन्यवाद, थैंक यू। थैंक यू सर, थैंक यू, थैंक यू।
थैंक यू सो मच शिरोडे सर, थैंक यू सो मच सर. सर आप ये बता सकते हैं कि कितना गैप है नंबर 1 पोजीशन और नंबर 2 में? सर नंबर 1 मैं बता रहा हूँ आपको. एक सेकंड. साउथ इंडिया का जो मैं स्टॉप शेयर करना चाहता हूँ. स्टॉप शेयर क्यों नहीं हो रहा है? ये स्टॉप, हाँ ओके. स्टॉप शेयर. अभी देखो ये साउथ इंडिया का निकाला है सर मैंने. बहुत ज्यादा डिफरेंस है. ये अपने जो अय्यप्पन जी है, ये 11 लाख जी कल ही मैंने लिस्ट आई मेरे पास. उनको एक बोलना पड़ेगा थोड़ा सा. हाँ नहीं सर, अय्यप्पन जी कर सकता है. सेकंड जो है, पोटेंशियलिटी. सेकंड केरला से है रंजीत जी. सेकंड केरला आप बोलिए सर. जयलक्ष्मी जी. 12,136 रुपीज. 5 लाख. अच्छा 5 लाख. ओके राइट. 136 केरला से. फिर अनंतपुर से है 3 लाख. मैं आपको आपके व्हाट्सएप पे लिस्ट डाल देता हूँ सर. जी सर, बेटर सर, बेटर. ओके मेरे को व्हाट्सएप पे हाय हेलो करो, मैं तुरंत ये लिस्ट आपको फॉरवर्ड कर. सर मैंने आज ही आपको एक हाय भेजा है. अरे ग्रेट. अब भी तुरंत ये आपको मिल जाएगा सर. राइट सर. थैंक यू सो मच सर. एंड थैंक यू सो मच राजू सर फॉर द ग्रेट सपोर्ट सर. सर आपको फॉरवर्ड हो गया रंजीत जी, फॉरवर्ड हो गया. ओके राइट सर. आई विल चेक दैट. थैंक यू सर, थैंक यू सो मच. थैंक यू. ग्रेट. एंड सर यहाँ से 50 लोगों को लेकर आएंगे सर बेंगलुरु. ग्रेट. एक्चुअली मुझे लगता है कि हिंदी प्रोग्राम एक्चुअली राजू जी उतना ट्रांसलेट नहीं करता, तो आपने ये भी कंफर्म हो गया कि अभी हिंदी प्रोग्राम भी राजू जी ट्रांसलेट करेंगे. नॉर्मली ही ट्रांसलेट इन सुपर ट्रांसलेशन. बहुत अच्छा ट्रांसलेट किया उन्होंने राजू जी. ग्रेट. थैंक यू सर. थैंक्स. यस. एंड सर अभी पिछले 2-4 महीने से हम लोग कोशिश कर रहे हैं कि हृदय संजीवनी का बिजनेस थोड़ा बढ़े, और मैं कोशिश करूंगा कि ये जो क्राइटेरिया है जनवरी फरवरी मार्च का, इसमें मैक्सिमम लोग आ जाए और बैंगलोर का प्रोग्राम अटेंड करें सर. थैंक यू सो मच सर. थैंक यू सो मच. यस सर. थैंक यू. ஸோ நமக்கு எல்லாருக்கும் வந்து தெரியும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம தமிழ்நாடு வந்து சவுத் இந்தியாவிலே ஒரு பெரிய நம்பர் 1 பிசினஸா வந்து மாறி இருக்காங்க. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் செந்தில் சார் ஆல்சோ. ஏன்னா செந்தில் சாரோட டீம்ல அவர் பெரிய சப்போர்ட் கொடுத்தார். நிறைய வாட்டி என்கிட்ட எல்லாம் நானே ஐயப்பன் சார், செந்தில் சார், மூர்த்தி சார் எல்லாம் கான்ஃபரன்ஸ்ல பேசியிருக்காங்க. அதுக்காக வந்து நிறைய அவரு வந்து அவரோட எஃபர்ட் போட்டிருக்கு. ஸோ அந்த எஃபர்ட்டுக்கு எல்லாம் வந்து நமக்கு பெரிய ரிசல்ட் கிடைச்சிருக்காங்க. சவுத் இந்தியாவில நம்பர் 1 பொசிஷன்ல வந்து நம்ம ஐயப்பன் சார் வந்திருக்கு. நம்ம தமிழ்நாடுல இருந்து ஒரு நபர் வந்திருக்காங்க. அண்ட் இட் இஸ் ஏ கிரேட் திங். நம்ம தமிழ்நாடுல இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து நம்ம டிசிஜி கையால வந்து ஒரு பெரிய கிஃப்ட் கிடைக்கிற மாதிரி, அவரோட பேர் வந்து ஆல் இந்தியா லெவல்ல சர்க்குலேட் ஆகுற மாதிரி, இட்ஸ் ஏ கிரேட் திங். அண்ட் ஐ பிலீவ் தட் திஸ் இஸ் ஏ honor for us. நம்ம தமிழ்நாடு டீமுக்காக ஒரு பெரிய ஓனர்னு நமக்கு எல்லாருக்கும் சொல்லுவோம். எனக்கு ஒரு விஷயம் கூட எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது, ஜனவரி மாதத்துல நடக்க போற அப்படின்னா இந்த மாதத்துல 16-17ஆம் தேதி நடக்க போற பெங்களூரிலும் 17ஆம் தேதி கொச்சின்ல நடக்க போற ப்ரோக்ராமில் வந்து பிளீஸ் 15,000 ப்ரிவியூ பண்ண எல்லா ஆளுங்களும் அட்டென்ட் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க எத்தனை நாள் வந்து ஆர்சிஎம் பிசினஸுக்குள்ள இருக்குங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு, அதுதான் இந்த பிசினஸ்ல வந்து நீங்க உங்களை பெரிய பில்லருக்கு கொண்டு போறது. பிகாஸ் நமக்கு வந்து ஆர்சிஎம் பிசினஸுக்குள்ள இருக்க, நான் பொருள் பர்ச்சேஸ் பண்றீங்க, நான் காலையில வந்து பல்லு வலிக்கிறீங்க, நான் வந்து குளிக்கிறீங்க, இது வந்து நார்மலி எல்லா ஆளுங்களும் பண்றதுதான் ஆர்சிஎமோட பொருள் யூஸ் பண்றது. பட் நீங்க வந்து பெரிய லீடர்ஷிப்புக்கு போனோம்னா உங்களோட டீம்ல வந்து நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுக்கணும். ஆர்சிஎம் சொன்னா நம்ம 1000 வருஷத்துக்கான ஒரு பிளான் தான் ஆர்சிஎம்குள்ள இருக்கு. நம்ம எல்லாரும் பண்றது. நம்ம டிசிஜி சொல்றது ஆர்சிஎம் வந்து ஒரு நாளுக்காகவோ 2 நாளுக்காகவோ இல்ல, 1000 years 1000 வருஷத்துக்காக நமக்கு வேண்ட ஒரு பிளான் தான் ஆர்சிஎம்குள்ள இருக்கிறது. அப்படின்னா நான் வந்து என்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொடுக்கும், என்னோட குழந்தை வந்து அவரோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொடுக்கும். அப்படி வந்து ஒரு 1000 வருஷ காலம் நம்ம வந்து இந்த ஆர்சிஎம் கொண்டு போகணும். சோ அந்த மாதிரி நம்ம கொண்டு போகும்போது நம்ம எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம கூட சேர்ற ஒவ்வொரு ஆளுங்க கிட்டே வந்து நமக்கு ஆர்சிஎம்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி கொடுக்கணும்.
எஸ்பெஷலி வந்து லாஸ்ட் ஒரு 1 year 2 yearsக்குள்ள இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்த ஆளுங்க, இந்த ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள வந்த ஆளுங்க ஆக்சுவலி தேவர் வெரி மச் கொடுத்து வச்ச ஆளுங்க நமக்கு சொல்லலாம். பிகாஸ் ஆர்சிஎம்ல வந்து ஒரு பெரிய சேஞ்ச், ஒரு பெரிய டேர்ன் ஓவர், நிறைய புது பொருள் எல்லாம் வந்த காலகட்டத்தில் ஈவன் டெக்னாலஜி சேஞ்ச் பெரிய லெவல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாரும் வந்து ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு எஸ்டாப்ளிஷ் யுவர் செல்ஃப். நேத்துக்கு நடந்த ஒரு ப்ரோக்ராம்ல கூட நான் வந்து நம்ம டைமண்ட் கிளப் ஜஸ்ட் ஒரு 5000 PV பண்ண வச்சு ஒரு 9 மாதத்துக்குள்ள எப்படி வேணும்னு நீங்க எல்லாரும் நினைச்சா ஒரு எமரால்டு பின்னுக்குள்ள போகலாம். ஆனா இதுக்கு முன்னாடி சொல்ல முடியாது. ஒரு 2 வருஷம் முன்னாடி எனக்கு இதே மாதிரி ஒரு 9 மாதம் நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு எமரால்டு பின்னுக்கு போகலாம்னு எனக்கு சொல்ல முடியாது. பட் ரைட் நவ் இன் திஸ் கண்டிஷன், இப்ப இருக்கிற நிலைமையில வந்து ஏதொரு நபருக்கும் வந்து ஜஸ்ட் ஒரு டைமண்ட் கிளப்போட டூப்ளிகேஷன்னால உங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்க வந்து ஒரு எமரால்டு பின்னுக்கு போகலாம். ஏன்னா முன்னாடி எல்லாம் நம்ம டைமண்ட் கிளப் பண்ண வைக்கணும்னா நம்ம எல்லாரும் நம்ம வந்து என்ன சொல்லணும், நீங்க வந்து பொருள் பர்ச்சேஸ் பண்ணுங்க, அது மட்டும் தான் சொல்ல முடியும். ஆனா இப்ப நீங்க டைமண்ட் கிளப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு வந்து நம்ம பெரிய ப்ரோக்ராம் லைக் சியாலோட ப்ரோக்ராம், நம்ம கொச்சியில நடக்க போற ப்ரோக்ராம், பெங்களூர் நடக்க போற ப்ரோக்ராம், பில்வாரா விசிட், இது ஒண்ணும் இல்லாத இப்ப வந்து கன்சிஸ்டன்சி ஆஃபர் நியூட்ரிசார்ஜ் கொண்டு வந்திருக்காங்க. ஆர்சிஎம் வந்து 6 மாதம் கண்டினியூஸா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணா உங்களுக்கு 7வது மாதம் 8வது மாதம் உங்களுக்கு திருப்பி நீங்க 4000 PVக்கு பர்ச்சேஸ் பண்ணா 5000 PV திருப்பி கிடைக்கிற மாதிரியும், 5000 PVக்கு பர்ச்சேஸ் பண்ணா 6000 ரூபாயோட பொருள் உங்களுக்கு திருப்பி கிடைக்கிற மாதிரியும், அதே மாதிரி ஒரு 1 year நீங்க டைமண்ட் கிளப் கண்டினியூ பண்ணா 10,000 rupees கேஷ் பேக் அப்படின்னா ஒரு கேஷ் பிரைஸ் கிடைக்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து கம்ப்ளீட் பிளான் பண்ணிருக்காங்க. சோ ஜஸ்ட் பொருள் பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு வந்து டைமண்ட் கிளப் பின்ன மட்டும் இல்ல, உங்களுக்கு என்ன கிடைக்கும், நீங்க வந்து கரெக்டா இது கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீ குட்ஸ் கூட கிடைக்க போறாங்க. எப்படி ஆனாலும் நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு ஷாப்ல போயிட்டு இந்த பொருளுக்காக நீங்க காசு செலவு பண்ணதான் போகுது. ஆனா அது நீங்க ஆர்சிஎம்குள்ள பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும், 9 மாதத்துக்குள்ள சரியான டூப்ளிகேஷன் நடந்தா உங்களுக்கு வந்து ஒரு எமரால்டு பின்னுக்கு போகலாம். எமரால்டுன்னு சொன்ன எவ்வளவு, நம்ம காமராஜ் சார் எல்லாம் நம்ம கூட எமரால்டா இருக்காங்க. பெர் மந்த் 1.5 லட்சம் ரூபாய் 1.5 lakhs பெர் மந்த் மினிமம் எமரால்டுக்கு கிடைக்க போறாங்க. சோ ஒரு எமரால்டு பின் அச்சீவ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு போகலாம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து இதே மாதிரி கம்பெனி கொடுக்கிற எல்லா டார்கெட்ஸும் அச்சீவ் பண்ண முடியும். பின் லெவலுக்காக உங்களுக்கு வந்து ரெக்கக்னேஷன் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு 6 மாதத்திலும் வந்து ஃப்ரீ குட்ஸ் கிடைக்கும். 1 year நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு கேஷ்பேக் 10,000 rupees கேஷ்பேக் உங்களுக்கு கிடைக்க போறாங்க. சோ இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு எப்ப கிடைச்சது, இந்த லாஸ்ட் 2 years தான் கம்பெனி வந்து இந்த அளவுக்கு வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தது. சோ இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் எ பர்சன். வேறொரு விஷயம் சொல்லும் போது ஃபாஸ்டஸ்ட் அச்சீவர்ஸ் நமக்கு இப்ப லாஸ்ட் ஒரு 2 years பார்த்தா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்திருக்காங்க. பாருங்க, இப்ப இந்த டிசம்பர் மாதத்துல கூட என்னோட டீம்ல மட்டும், என்னோட A லெக்லும் B லெக்லும் மட்டும் டோட்டல் 4 எமரால்டு வந்திருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் தட் இது வரைக்கும் வந்து நான் ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் ஒரே மாதத்துல 4 எமரால்டு வந்த ஒரு லீடர் கூட நான் பார்க்கல இது வரைக்கும். அது என்னோட டீம்ல ஆகட்டும், என்னோட கிராஸ் லேம்ல ஆகட்டும், கேரளாவில் இருக்கிற ஆளாகட்டும், இது வரைக்கும் வந்து ஒரு சிஸ்டத்திலும் ஒரு டீம்லயும் வந்து ஒரு சிங்கிள் மாதத்திலே 4 எமரால்டு வந்து சரித்திரமே கிடையாது. ஆனா இந்த மாதம் வந்திருக்காங்க, அதுவும் 4 எமரால்டு வந்து என்னோட டீம்ல பாருங்க. சோ திஸ் இஸ் த பிக் திங். இதெல்லாம் நடக்கிற நம்ம நினைச்சா நம்ம டீம்ல இருந்து நிறைய எமரால்ட்ஸ் வரும். நமக்கு வந்து இப்ப இந்த மாதத்துல நம்ம ஸ்டார் பேர்ல் அச்சீவரை வந்து நம்ம இவர் வந்து ரவி சார் வந்திருக்காங்க, பெரிய விஷயம். லாஸ்ட் மந்த் வந்து நமக்கு ஸ்டார் பேர்ல் அச்சீவரை வந்து நம்ம ஜெகதீசன் சார் வந்திருக்காங்க. சோ த பின் லெவல்ஸ் ஆர் சேஞ்சிங் வெரி ஃப்ரீக்வென்ட்லி. நம்ம எல்லாரும் நினைச்சா சரியான விதத்துல நம்ம ப்ரமோட் பண்ணா நிறைய ஆளுங்களுக்கு வந்து பெரிய சக்சஸ் கிடைக்கும். லட்சக்கணக்கிന് ரூபாய் சம்பாதிக்கிற ஆளுங்க ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள இருக்கு. ஆனா அவருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரே ஒரு கேப் என்னன்னு கேட்டார், ஃபோக்கஸ் பண்ணி கரெக்ட் கோல் அச்சீவ் பண்றதுக்காக நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் பண்ணா மட்டும்தான் நமக்கு பிசினஸ் வரும். அதர்வைஸ் த பிசினஸ் won't come. இது வரைக்கும் வந்து நம்ம நல்லா வேலை செய்யறீங்க, ஆனா கூட நமக்கு பிசினஸ் வரலன்னா அது பிசினஸோட பிரச்சனை கிடையாது, நம்ம பண்ற வேலையோட பிரச்சனை தான். We are doing the things. நான் வந்து லாஸ்ட் குறைய வருஷமா வந்து பிசினஸ் பண்றீங்க, பட் the business is not improving means the problem is not with the business. பிசினஸ்ல வந்து எனக்கு அச்சீவ்மெண்ட் இல்ல, ஆனா அச்சீவ்மெண்ட் வர்ற ஆளுங்க இருக்கு. சோ என்னோட பேட்டர்ன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும், பிசினஸ் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சேம் பிசினஸ், சேம் ப்ராடக்ட், சேம் லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்தா, ஆனா இது வரைக்கும் நான் பண்ண அந்த ஒரு பேட்டர்ன் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சமாவது ஆல்டர் பண்ணா போதும். ஒரு 1% டிஃபரன்ஸ், ஒரு சின்ன ஒரு 1% டிஃபரன்ஸ்ல கூட நமக்கு வந்து ஃபோக்கஸ் கிடைக்கும். அப்படின்னா நமக்கு தெரியும்ல, நம்ம வந்து இது கண்ணாடி போடும்போது கண்ணாடியில வந்து 0.1%, 0.01 தான் அதோட ஃபிராக்ஷன் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா அந்த 0.01% டிஃபரன்ஸ்ல கூட கரெக்டான விஷன் போடும். அந்த 0.01% கூட தவறா இருந்தா நமக்கு அது படிக்க முடியாது. அந்த கண்ணாடி வச்சு நமக்கு பிரயோஜனமே இல்லை, இட்ஸ் வேஸ்ட்.
நம்ம வந்து ஈவன் அந்த கண்ணாடி இல்லாததான் கொஞ்சம் கூடி ஃபோக்கஸ் கிடைக்கும். ஸோ வென் இஃப் யூ ஆர் இன் ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள இருந்தா நீங்க கண்ணாடி வைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணா கரெக்டான ஃபோக்கஸ்ல நீங்க அது பண்ணுங்க, டெஃபினெட்லி வந்து பெரிய பிசினஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். கோல் செட் பண்றதுக்கு இது வரைக்கும் வந்து நமக்கு எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை இருந்தாங்க. பிகாஸ் கம்பெனி சைட்ல இருந்து நமக்கு என்ன பண்ண நமக்கு தெரியாது. நம்ம தான் கோல் செட் பண்ணணும். என்னோட டீம்ல எத்தனை ஓப்பனர் வரணும், என்னோட டீம்ல ஓப்பனர் இல்ல எவ்வளவு வைட்டல் பின் நமக்கு வரணும், எவ்வளவு ஸ்டார் பின் வரணும், எவ்வளவு ராயல்டி பின் வரணும், இதுக்கெல்லாம் வந்து நம்ம தான் வந்து என்ன பண்ணணும், நம்ம பிளான் பண்ணணும். பட் இப்ப கம்பெனி கொடுத்திருக்கிற பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு கேட்டார், கம்பெனி இஸ் கிவிங் அஸ் த டார்கெட். 2500 PV நீங்க பண்ண வைங்க, உங்களுக்கு இது கிடைக்கும். நீங்க 5000 PV பண்ண வைங்க, அதுல 1500 PV நியூட்ரி சார்ஜ் பண்ண வைங்க, அதுல உங்களுக்கு இது கிடைக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட் வைஸ் வந்து கம்பெனி நமக்காக நிறைய கோல் செட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும் போதும். கம்பெனி கொடுக்கிற கோல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதுதான் பெரிய மிஸ்டேக். ஆல்ரெடி வந்து கம்பெனியை நமக்கு கோல் செட் பண்ணி கொடுத்துறாங்க. இப்ப பாருங்க, நம்ம இனோகிரேஷன் ப்ரோக்ராம், பில்வாரில் நடக்க போற இனோகிரேஷன் ப்ரோக்ராமுக்கு வந்து நிறைய ஆளுங்களுக்கு மேபி அவருக்கு அந்த ப்ரோக்ராம்ல அவருக்கு ஒரு அச்சீவரா அந்த மேடையில ஏற முடிஞ்சிடும். ஆனா நிறைய ஆளுங்க அது பண்ணாம இருக்காங்க. ஈவன் என்னால பண்ண முடியும் அப்ப கூட நான் பண்ணாம இருக்கிறாங்க. ஏன்? பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் த அந்த அப்படி அது அந்த இனோகிரேஷன் ப்ரோக்ராமுக்கு போயிட்டு அவருக்கு என்ன கிடைக்குங்கிறது அவருக்கு தெரியாது. தட் இஸ் அது நம்ம லீடர்ஸோட மிஸ்டேக் தான். என்னோட டீம்ல இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி சரியான இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா தட் இஸ் அவர் மிஸ்டேக். அந்த பார்ட் தான் நம்ம வந்து கிளியர் பண்ணணும். இன்னைக்கு நம்ம ஷிரோடா சார் வந்து நிறைய காலத்துக்கு அப்புறம் தான் இந்த ஜூம் மீட்டிங்குள்ள வர்றாங்க. என்னோட டீம்ல இருந்து எத்தனை ஆளுங்க இந்த ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்க ஜஸ்ட் பாருங்க. இஃப் தேவர் நாட் ஹியர் தட் இஸ் அவர் மிஸ்டேக். அதுதான் என்னோட மிஸ்டேக். அந்த பார்ட் தான் நம்ம வந்து சரியாகும். சோ இதே மாதிரி உங்களோட டீம்ல இருக்கிற இது வரைக்கும் நீங்க பண்ண விஷயத்துல 2022ல டோட்டல் அனலைஸ் பண்ணுங்க. அதுல வந்து நீங்க நினைச்ச மாதிரி ரிசல்ட் கிடைக்காத விஷயங்க வந்து ஏன் ரிசல்ட் கிடைக்கிற விஷயம் ஜஸ்ட் அதோட ஒரு பிளான் எடுத்து பாருங்க. ஆட்டோமேட்டிக்கலி வந்து உங்களுக்கு இந்த 2023ல எப்படி நீங்க சக்சஸ் ஆகணுங்கிற விஷயம் கரெக்டா உங்களுக்கு புரிய போறாங்க. சோ ஆல் தி பெஸ்ட் எவரிபடி. நிறைய ஆளுங்க வந்து ஹர்த சஞ்சீவனோட இந்த ப்ரோக்ராம்ல பெங்களூர் நடக்க போற ப்ரோக்ராம்லும் நாசிக்ல நடக்க போற ப்ரோக்ராம்ல நம்ம போனோம். நம்ம ஐயப்பன் சார் நம்பர் 1 மாறின மாதிரி சவுத் இந்தியாவில வந்து ஐயப்பன் சார் நம்பர் 1 வந்திருக்காங்க. ஆனா நான் நினைக்கிறது வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களும் வந்து நம்பர் 1 இருக்கணும். அது ஹர்த சஞ்சீவனி மட்டும் இல்ல, நியூட்ரி சார்ஜ் நம்பர் 1 இருக்கணும். பிகாஸ் வி ஆர் இன் த கேஸ் ஆஃப் நியூட்ரி சார்ஜ் வி ஆர் நோவர். இந்த ஹிஸ்டரி நம்ம பார்த்தா நிறைய நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணாங்க. ஆனா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்து நம்ம நியூட்ரி சார்ஜோட யூஸ் வந்து பயங்கர கம்மியா இருக்கு. டெஃபினெட்லி 2021 வச்சு கம்பேர் பண்ணும்போது 22 நமக்கு growth இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் வி ஆர் நோவர் இன் தி லிஸ்ட். டோட்டல் வந்து ஆல் இந்தியாவில இருக்கிற நியூட்ரி சார்ஜோட growth நம்ம பார்த்தா நம்ம தமிழ்நாடு வந்து அந்த லிஸ்ட்ல இல்ல. தட் மீன்ஸ் இட்ஸ் a குட் சைன் ஃபார் us. அது ஒரு குட் சைன் தான். ஏன்னா நம்ம வந்து இனி நிறைய காலம் ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ளதான் இருக்க போறாங்க. சோ ஸ்டில் வி காட் த ஆப்பர்ச்சுனிட்டி. நியூட்ரி சார்ஜ் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணா நமக்கு நிறைய பிசினஸ் வரும். ஹர்த சஞ்சீவனி கான்சன்ட்ரேட் பண்ணா நிறைய பிசினஸ் வரும். கீசோலோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து we are doing that. கீசோல் வந்து ஒரு விதத்தில் நம்ம பண்றாங்க. பட் the expected growth is not coming. நம்ம பிரியங்கா மேடம் வந்து தமிழ்நாடுல அந்த ஸ்டார்டிங்ல அந்த நம்ம கொடுத்த அந்த பூம் பார்த்து பெரிய லெவல்ல வந்து தமிழ்நாடுல இருந்து கீசோல வரும்தான் நினைச்சேன். பட் we are doing well. நம்ம நல்லா பண்றீங்க. பட் அந்த growth கிடையாது. It is only because of the less activity. நம்ம அந்த ஆக்டிவிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல் தி இதெல்லாம் மாற்றுறதுக்காக நானும் உங்களோட எல்லாரும் கூட இருக்கும். நமக்கு பெரிய லெவல்ல தமிழ்நாடு பிசினஸ் 2023 ஜனவரி மாதத்துல இருந்து ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் ஃப்ரம் த ரைட் நோ இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இருந்து நம்ம எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நம்ம எல்லா லீடர்ஸ் சேர்ந்து நம்ம முயற்சி பண்ணா தமிழ்நாடு வில் பி இன்னைக்கு சவுத் இந்தியாவில ஹர்த சஞ்சீவனி நம்பர் 1 பர்ச்சேஸ் சொல்ற மாதிரி அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்துல நடக்கிற ப்ரோக்ராம்ல தமிழ்நாடு சவுத் இந்தியாவில நம்பர் 1 எல்லா பொருளும் நமக்கு காமிச்சு கொடுக்கணும். அதுக்கான பொட்டன்ஷியாலிட்டி நம்ம கையில இருக்கு. நம்ம கூட ராஜு சார் மாதிரி நம்ம டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் நம்ம ஜெயதீஷ் சார், ரவி சார், ராமசாமி சார், அஸ்கர் சார், நாசர் சார் நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. எல்லா லீடர்ஸ் மாதிரி நமக்கு கூட நிறைய பொட்டன்ஷியல் ஆளுங்களும் இருக்கு. நம்ம எல்லாரும் நினைச்சா டெஃபினெட்லி இது முடியும். அண்ட் ஐ ஆம் வித் யூ. ஓகே, தேங்க்யூ சோ மச் JRCM. அண்ட் சண்டே இந்த வரப்போற 2 days ஆஃப்டர் 2 days சண்டே ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடக்க போறாங்க. அதுல வந்து இப்ப கம்பெனி கொடுத்திருக்கிற ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 டார்கெட்ஸ் இருக்கு, இன்க்ளூடிங் நம்ம இன்னைக்கு சொன்ன ஹர்த சஞ்சீவனி அடக்கம். சோ இந்த 7 டார்கெட்ஸும் வந்து டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லி தரதுக்காக நான் வர போறாங்க. இந்த ப்ரோக்ராம்ல மேக்சிமம் ஆளுங்களை கொண்டு வாங்க. ஓகே,
Thank you so much, JRCM. வாழ்த்துக்கள் sir. And once again, Raju sir, thank you so much sir. നിങ്ങൾ പൊളിച്ചു, എവിടെ ഓടി പോകണ്ട. ഞാൻ സത്യം പറഞ്ഞാൽ ഹിന്ദി കണ്ടപ്പോ ഞാൻ വരെ പേടിച്ചു. ഹിന്ദി സ്ലൈഡും പുള്ളിയുടെ ഹിന്ദിയും. പക്ഷെ നിങ്ങൾ തകർത്തു അടിച്ചു പൊളിച്ചു. All the best. All the best. Kavana sir, available? I believe he is not there. Yes, sir. I am available, sir. Yes, sir. Yes, sir. Please. Kavana sir, please. Welcome. நண்பர்களே, ஒரு அற்புதமான கூட்டம் இன்னைக்கு. நம்முடைய சிரோடே சார், த மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஹரித சஞ்சீவினி, மிக சிறப்பான ஒரு தகவலை நமக்கு கொடுத்திருக்காரு. அற்புதம். டாப் 10ல நம்பர் 1ல நம்ம ஐயப்பன் சார் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றது தமிழ்நாட்டுக்கு பெருமை. இது மாதிரி பெருமை சேர்க்கிற நபர்களை தான் நம்ம அதிகமா உருவாக்க வேண்டும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. எல்லாருமே சாதிக்கிறாங்களான்னு கேட்டா, சாதிக்கிறவங்க எல்லாத்தையும் சாதிக்க வைக்கிறதா நம்முடைய நோக்கம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் ஜூம் மீட்டிங் நடத்துறோம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் டீம் மீட்டிங் நடத்துறோம், எல்லாத்துக்கும் ஒரே மழை தான் பெய்யுது. ஆனால் சில நிலம் விளைச்சலையும் சில நிலம் கரணமுடாகவும் கிடக்கிறதுக்கு காரணம் அவங்க இண்டிவிஜுவல் எடுத்துக்கிற ரிஸ்க் தான். எனவே வெற்றிங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி தான். லீடர்ஷிப்னா எல்லாருமே லீடர் ஆக முடியாது, ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளவங்க மட்டும்தான் லீடர் ஆக முடியும். எனவே நம்ம ஒருத்தரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலாம். இந்த அற்புதமான ப்ரோக்ராம் நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த ரஞ்சித் சாருக்கு நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுத்து, சிரோடை சாரியும் நம்ம டிரான்ஸ்லேஷன் பின்னி படலெடுத்து நம்ம ராஜ் சாரியும் மனப்பூர்வமாய் வாழ்த்தி, தொடர் கூட்டங்களின் மூலமாக நாளைக்கு நமக்கு குட் ஆட் இருக்குது, நாளை மறுநாள் ரஞ்சித் சார் மீட்டிங் இருக்கு. தொடர் கூட்டங்களின் மூலமாக டீமை நீங்க எந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியும். மார்ச்ல எல்லாம் பிளான் பண்ணிக்கிறீங்க, மார்ச் அச்சீவ்மெண்ட்டுக்கு ஒரு 5-6 டீம் பிளான் பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பா நீங்க மார்ச்ல பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு வருவீங்கன்னு சொன்னா, அதுக்கு இந்த ஜனவரி பிப்ரவரி உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கும். கம்பெனி விசிட் ஒத்தாசையா இருக்கும். சவுத் இந்தியன் ஃபங்க்ஷனுக்கு ஆட்களை கூட்டிட்டு போனா பார்த்துட்டு அவங்க மோட்டிவேஷன் ஆவாங்க. கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் போய் பாருங்க. பின்னச்சுவர்களும் அங்க நடக்கிற விசேஷங்களையும் பார்க்கும்போது ஃபயர் அப் ஆவாங்க. ஒரே ஒரு ஆள் நம்ம டீம்ல ஃபயர் ஆனா போதும், தமிழ்நாடு எங்கேயோ போயிடும். அது மாதிரி எல்லா ஈவெண்ட்ஸ்லயும் நம்முடைய ஈடுபாடு இருக்கணும். நம்ம தொடர்ந்து எப்படி ஒரு கரித்துண்டு கூட ஒரு ஃபயர் தீயில இருந்தா அது தணலா மாறுதோ, அது மாதிரி நம்ம தொடர்ந்து கூட்டங்களை அட்டன் பண்ணும்போதும், தொடர்ந்து விசேஷங்கள்ல, தொடர்ந்து மீட்டிங்ல, தொடர்ந்து இந்த மாதிரி கம்பெனி விசிட்டு, இது மாதிரி சிறப்பு கூட்டங்கள்ல தொடர்ந்து பங்கெடுக்கும் போது கண்டிப்பா நம்ம ஒரு வெற்றியுள்ள டீமை அமைக்கிறதுக்கு அது சப்போர்ட்டா இருக்கும். எனவே தானே விதை தானே முளைக்காது. அது மண்ணுல போடணும், அதுக்கு தண்ணி ஊற்றணும், அதை வளர்க்கணும், அதுக்கு பாதுகாக்கணும். அது மாதிரிதான் நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நம்ம எல்லா வாய்ப்பையும் வளர்ந்து மரமாகி கனி கொடுக்கற எல்லா வாய்ப்பையும் பண்ணி கொடுக்குறோம். எல்லாரும் அதை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வெற்றி வர்றாங்க. வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனை இந்த உயர்வுங்கிறார் வள்ளுவர். எந்த அளவுக்கு தண்ணி மேல இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த தாமரை என்ன ஆகுன்னா வேர் விட்டு மேல நிற்கும். தண்ணி எவ்வளவு உயரமானாலும் அதை வேர் வந்துடும். அது மாதிரி எந்த அளவுக்கு மனிதர்கள் உள்ளம் உயர வேண்டும் என்று நினைக்கிறதோ, எந்த அளவுக்கு தன்னுடைய பின்னை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் எடுத்தா, அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்தா கண்டிப்பா நம்ம உயர முடியும். எனவே இந்த கூட்டத்தை தொடர்ந்து நமக்கு சப்போர்ட்டா இருக்கிற ரஞ்சித் சாருக்கு ஒரு நல்ல கிளாப்ஸ் கொடுத்து, ராஜசாரியும் ரவீந்தர் சிரோடையும் வாழ்த்தி, வந்திருந்த அத்தனை பேரையும் மனப்பூர்வமாய் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி சார். நன்றி ரஞ்சித் சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். So all the best. Sunday meeting நாளைக்கு எல்லா மீட்டிங்லும் வரணும். நாளை குட்டோட ப்ரோக்ராம் எல்லாரும் ஆனா சண்டே மீட்டிங் ஆண்களை கொண்டு வாங்க. பிகாஸ் லாட்மென் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரப்போற டிசம்பர் மாதம் வரைக்கும் நிறைய டார்கெட்ஸ் இருக்கு. நீங்க கரெக்டா இந்த டார்கெட் புரிஞ்சா டெஃபினெட்லி பெரிய லெவல்ல பிசினஸ் கொண்டு வர முடியும். So all the best. Thank you so much, Kamraj sir, and all the leaders. Thank you so much. ஜெயாசியம் சார் எங்க இருந்தாங்க? நல்ல ப்ரோக்ராம். ஜெயாசியம்